சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ சார். அவர் ஆக்சுவலா துபாயில இருந்தே வந்திருக்காரு இந்த பிரஸ் மீட்காக. தேங்க்ஸ் சார். ஓகே ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நான். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ளஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்ததுக்கு. ஸோ காம்போ காப்பி ஸ்டார்ட் பண்ற எங்க என்ன அப்படின்னா, ஆக்சுவலா முதல்ல இது வந்து ஒரு பிளேவா எழுதும் போது காம்போ காப்பி டைட்டில் இருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூல்ல. ஸோ கண்டிப்பா கேட்சா இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காம்போ காப்பின்னு சொல்லி ஒரு பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால they are not able to live with that மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்னன்னு சொல்லி வச்சுக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியல் ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப் கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுல இருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா. ஸோ படம் ஆக்சுவலா கம்ப்ளீட்டா ஒரு 13 நாள்ல ஷூட் பண்ணோம். 13 நாள் ஷூட் பண்றது ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு மெடிடேட் ரிஹர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ரீடிங் பிளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டா எங்க போறோம், என்னோட ஷார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 to 6 சீன் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலா எங்க ஷூட் பண்ணுவோம் அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலா நாங்க ஆப்பிள் ஒரு ஆப் இருக்கு. ஆக்சுவலா எந்த கேமரா யூஸ் பண்ண போறோமோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடாமோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு நாங்க ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர்ற எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட் இன்னைக்கு அசிஸ்டன்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்ன்றது எல்லாத்துக்கும் தெளிவா தெரியும். அதனால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ லிமிட்டான ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒண்ணு ஐயோ நம்மகிட்ட பட்ஜெட் சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்ல இதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்கா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்கிரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தாரு, வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாரு, வந்துட்டு ஃபைட் இருக்கு நல்லா இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் இருக்கு நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்கிறேன், இல்ல சார் இப்போ நம்ம பாலுமந்திர சாரோட படங்கள், பாரதிராஜ் சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படிதானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம், இந்த மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா இல்ல தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. இல்ல சார் இப்போ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் தம்பி அப்ப தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பா இருந்தாங்க, மாநிலமா இருந்தாங்க, ஈஸியா கனெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேரா இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் பண்ணோம். அப்ப கேபிள் சிங் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலா கனெக்ட் ஆக. ஃபர்ஸ்ட் திங் நீங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணாலும் ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க என்ன டிராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகும் அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துல இமோஷனல் கனெக்ட் ஆகுது. சோ நீங்க சொல்ற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேவா தான் இருக்கு. சோ இது ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். சோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்லிச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதுந்து அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணி பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்ட் பண்ணாங்க. சோ ஒரே நல்ல 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours கம்ப்ளீட்டா அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. கம்ப்ளீட்டா அப்படியே படத்தை ஃபிட் பண்ற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணும். சோ நீங்க பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன் இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸஸா இருந்துச்சு ஆக்சுவலா. சோ இது வந்து எங்க இருந்துச்சு ரெண்டு விஷயம். ஸ்கிரிப்டிங்கா நான் டைரக்ட் நிதின் சாரோட மகாராஜா ஒர்க் பண்றது. ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடிச்சு துவச்சு அப்படிதான் கொண்டு வர்றாரு. நம்மள்ட்ட கொண்டு வந்து சொல்லும் போது அதனாலதான் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். எக்ஸாக்டா எடிட் பேட்டர்ன் எங்கவா இருக்கும், அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னா இருக்கும், சில இது ஷார்ட் விஷயம் இருக்கும். இது என்னவா நரேட் பண்ண போதுக்கும் அவர் சொல்லிட்டு அடுத்து கொட்டேஷன் கேங்கிற ஒரு படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லயே ஒர்க் பண்ணேன். சோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் கையில கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளவு தேவை, டெக்னீஷியன் எவ்வளவு தேவைப்படும், கேமரா முன்னாடி சாப்பாடுகள் அப்படி எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாலும் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா படம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்ல நல்ல இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா இப்போ நான் பர்சனல் பாக்கிறது வந்து நான் யாரையும் குறை சொல்றது அந்த இடத்துல சொல்லல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யாரு கன்சியூம் பண்ண போறாங்க, யாரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், இங்க சிட்டி மாதிரி மல்டிபிளெக்ஸ் மட்டும் போடுவாங்க, சிங்கிள் ஸ்கிரீன் இந்த மாதிரி போக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேதிக்கு மேபி முன்னாடி தேவை இன்னைக்கு தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. இட் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போறோம் இல்ல வந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறோம்னா இது
ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும். இப்போ சிங்கமணி சார் வந்து புதுசா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மூலமா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினைச்ச கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக். அது இதுல நாங்க 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். சரண்யா அவங்க பண்ணதுக்கு முழு காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கேன் விமன் போலீஸ்ல பத்தி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன்ல எனக்கு ஆக்சுவலா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்குது. ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலா வின் பண்ணிச்சு. ஸோ அதுல இருந்து தான் நிக்கல் சார் வந்து அசன் டைரக்டர் இது பண்றதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு டேக். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 ரீசன் முக்கியமா பண்ணணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த கான்செப்ட்ன்ற இஷ்யூவோ இல்ல வந்து ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்க முடியாது. நம்மகிட்ட இருக்க லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்றதுனாலதான் பண்ணப்போ அதுல இருந்து விக்னேஷ் வந்தாரு. இது எல்லாத்தையும் ஃபார் பெட்டர். டிஎஸ்க்கு வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலா. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலா அவரு இன்னைக்கு ஷூட்ல இதுல பொள்ளாச்சி ஷூட்ல இருக்க அதனால வர முடியல. அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்ன மறந்துட்டேன். ஓகே. ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலா நிறைய பிரேக் பண்ணணும். ஆக்சுவல் காமெடியா இருந்தது லவர் பந்தல ஒரு கிரே ஷேட்ல இருக்க ஒரு கேரக்டரா பண்ணு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பாக்குற எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல வந்து அவருமே கேரி பண்ணாரு. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்ட் ஆயிருந்துச்சு ஆக்சுவலா எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தரா இருக்கட்டும். ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜில் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி சார் ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டர் கம்பெனி டைரக்டர் ஆக்சுவலா ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த வருஷம் நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த ரெடி பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். எந்த இதுக்கும் சலைக்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட நர்ஷன் இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள பண்ணணும்னு சொல்லி நாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இமோஷனலா இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேற ஸ்கேல்ல வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி செஞ்சாங்க. இந்த படத்துல ஒரு சாங் வைக்கலாம்னு சொல்லும் போது எங்க மியூசிக் அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு. அந்த டைட்டில் இருக்கும்போது சமன் சார் அப்ரோச் பண்ணோம். சமன் சார் ரொம்ப எக்ஸலண்டா ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பா நீங்க படத்துல போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்துல கீ ஃபேக்டரா இமோஷனல் நல்லா கேரி ஆகும் நாங்க முழுசா நம்புறோம். வழக்கமா த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீனியரா சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நான் வந்து நான் லீனியரா சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours 27 hours ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் வந்தாலும் அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணிருக்கோம். எல்லாத்துமே வேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண சில புதுசா வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்க 13 நாள்ல பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்க சொல்றது எதுக்கு ஸ்பெசிபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள் அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சேல் சார் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலா நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணேன். அப்பதான் ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது சார் சொன்னாரு, தம்பி ஒர்க் பண்ணு அதுக்கப்புறம் கத்துட்டு அப்படின்னாங்க. நான் ஒருத்தர் சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் டிராப் பண்ணேன் 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் திரும்ப அவர் போய் நின்று சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் பண்ணிட்டாங்கன்னா சரி ஒன்றும் பண்ணல, வேலை கிடைக்குமா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்துல ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார், நீ ஒன்ன காப்பாத்தி சினிமா ஒன்று பின்னாடி காப்பாத்திடுவோம், சரியா? நீ பினான்சியலா வயபிளா இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அதுக்கான ஒர்க் பண்ணினா அவருக்கு கண்டிப்பா ஒரு பண்ண முடியும்னாரு. நான் இப்போ 23 வயசுல திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேயிருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டு பேரலா அவர் சொல்ற சாட்டர்டே சண்டே இங்க இருக்க நிறைய பெரிய பெரிய படங்கள் போது நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன். அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்போம், நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு டைப் பண்ண போறதுல கூட இருக்கிற நண்பன் ஒருத்தர் மீட் பண்றேன். அவர் தான் கொட்டேஷன் கிராக்கிங் படத்துல ப்ரொடக்ஷன் வராது, அவர் தான் கோ டைரக்டர். அவரும் என்னை கூட்டு போறேன், நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இன்னொரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டன்டா வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. சோ அப்படிதான் இவால்வ் பண்ணணும். இந்த இடத்துல இது நீங்க கொடுத்தது ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்சஸ் இப்ப நான் 2022 வேலை ப்ரொஃபஸர் ஜாபை விட்டு கம்ப்ளீட்டா சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். இந்த டயத்துல பினான்சியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வயபிள் பண்ணி பார்த்தது என்னோட வைஃப். ஸோ இந்த இடத்துல என் வைஃப் நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மாரலா இமோஷனல் ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சார். நான் சில டைம் சொல்லுவேன், சார் இது உண்மையில ஒர்க் அவுட் ஆகும் தம்பி, இது இமோஷனல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சின்ன அதுக்கு குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா இருக்கு.
சோ கண்டிப்பா இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷன் ஒர்க் அவுட் பண்றீங்க, நீ வந்து மத்த மாஸ் ஹீரோகள் இது வந்து இமோஷன் இந்த குரு வச்சு இது சக்சஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க, ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. சோ இது இந்த ஒரு சக்சஸ் அது பெரிய சக்சஸ் சின்ன சக்சஸ் அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்னது நாங்க ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்லயோ ஆக்சுவலா செந்தில் என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா அப்ப சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன். என்னடா பண்றது ப்ரொடக்ஷன் அப்ரோச் வந்து ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 years இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். பாசிட்டிவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்ட் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இங்க இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில 100% உழைச்சிருக்கோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். புது முகங்களுக்கு வந்து ஒரு மூவில வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்க நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவில ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டர்ல நிறைய பண்ணிருக்கேன் நானு. ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்றப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. பத்திரிகையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு நீங்க தான் எடுத்து எல்லா நியூஸும் தெரியாத தட்டி தொட்டி இன்னும் இப்ப எடுத்து சேர்க்கக்கூடிய மீடியாவில் இருக்கிறது அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம். ஒரு 2 விஷயத்தை இங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுகம் அவர்கள், அவருடைய ஃபேஸ் இப்பதான் நான் பாக்குறேன். இந்த ஆடியோ வாங்கின உடனே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி டிஜிட்டல்ல பணமே இல்லாம எப்படி சிம்பிளா மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அந்த டைம்ல அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி இயக்குனரையும் ராமச்சந்திரன் அவர்களையும் அந்த குரூப்ல இணைச்சு அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இயக்குனருக்கான குவாலிட்டி, ஒரு இயக்குனருக்கான தேடல், ஒரு இயக்குனருக்கான அர்ப்பணிப்பு இவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குரூப்ல அவருடைய பதிவுகள் வரும்போது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குனர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குனர்களை போய் சந்திப்பது, அவர்களிடத்தில் வேலை செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க. குறைஞ்சது ஒரு இயக்குனர்கிட்ட 5 வருஷமா தான் இருந்து ஸ்பாட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசிச்சு அந்த ஒரு இன்வால்வோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க. இல்லை அந்த இயக்குனர்களே என்னுடைய அசிஸ்டன்ட் 10வது அசிஸ்டன்ட் 2வது அசிஸ்டன்ட் 5வது அசிஸ்டன்ட் இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்கு, ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவரை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு சினிமா இருந்தது. நாளைய இயக்குனர்கள் வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்னா வரலான்றது அந்த நாளைய இயக்குனர்கள் வந்த உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தொழில் தெரியாம இருந்து நம்பிக்கையில ஒரு ப்ரொடியூசரை தேடி போய் ஒரு கதையை சொல்லி எப்படியானா படம் பண்ணிடலான்ற நம்பிக்கையில ப்ரொடியூசர்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம், ரொம்ப நாள் கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து மாட்டின தயாரிப்பாளர்கள் தான் 90 விழுக்காடு தயாரிப்பாளர்கள். ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெல்ல தெளிவாக இருந்தால் அந்த படத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும். அதற்கு உதாரணம் தான் இந்த படம் காமோ காபி. காரணம், ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பரவன்னு ஒரு படம் சமுத்திரக்கனி சாரு ஒரிஜினல் ப்ரொடியூசரே இவர் தான். அன்னைக்கு பல லட்சங்களை பணம் போட்டார். அதுல
நான் ஒரு இஷ்யூல வந்து கவுன்சில் வரும்போது தான் நான் அவரை சந்திக்கிறேன். ஏங்க இவ்வளவு பணம் போட்டுறீங்க, எதுவுமே தெரியாம இருக்கீங்க அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும், அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தாதான் நம்ம எல்லாரும் நினைப்போம் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு. இல்லை, அதுல ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய 100 கலைஞர்களுக்கு மேல அதுல ஒரு 10 பேரு ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க படம் வெளியே வரலைன்னா. அதுல ஒரு இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர், இந்த கேட்டகரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இதெல்லாம் புது ஒரு வர்க்கமாக இருக்கிற போது அவருடைய முதல் படைப்பு வெளியே வரலன்னா அதனுடைய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை வச்சு இந்த சுமந்து ஓடுகிற ஒரு இயக்குனர் மட்டும் இருந்ததால் அந்த படம் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஆனால் ஏதோ முட்டு பவலங்கள் பார்க்கிற போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இயக்குனர்களை கண்டுபிடிக்கிறது, உதவி இயக்குனர் வந்து புதுசா வர இயக்குனர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் அசிஸ்டன்ட் ஆகும்போது தியாகம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய குருநாதர் அப்படி கண்ணில் திரும்பி பார்த்தாருன்னா அவர் என்ன யோசிக்கிறார் அளவுக்கு நாங்க முன்னாடி எடுத்து போய் பேப்பரை நிட்டுவோம். அவர் என்ன சொல்ல வருன்றது அவ்வளவுக்கு வேற எதுவுமே மைண்ட்ல ஓடாது. அதுதான் இந்த இடத்துல சினிமால எங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. வெற்றி பெறுவது ஒண்ணு, சினிமாவில் இருப்பது அதை விட பெரியது. சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் நினைக்கலாம் வெற்றி தோல்விகள். இந்த இயக்குனர்கிட்ட நான் அந்த பதிவுல பாக்குற போது 2 கோடி ரூபாய் புதுசா வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த இயக்குனர்கிட்ட கொடுத்தா லவ் டுடேல ஒண்ணும் கிடையாது, டிராகன்லாம் ஒண்ணும் கிடையாது, அதை விட சூப்பர் படம் இந்த இயக்குனராலையும் பண்ண முடியும். நான் போய்க்கலாம் சொல்ல, அந்த ஒரு 5 நாள் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஆடியோ லேபிளோட அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தேன் நானு. அந்த ஆடியோ ஒர்க்கு எதுவுமே கிடையாது. சில பேர்லாம் போய் அந்த அக்கௌண்ட் கட்டுறது, எடிட்டிங் கட் பண்றது வர சொல்ற நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. அதனால ஒரு நாளைக்கு அந்த பணம் மட்டும் இல்லை, அந்த படம் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றது யாருக்கும் புரியாது. அதுதான் பெரிய பெரிய படத்துல எல்லாம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இயக்குநர்கள் இருந்தால் ராமச்சந்திரன் சார் வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அன்னைக்கு சினிமாவில் நீங்க ஒட்டுக்கி பாருங்க, படம் ஒரு படத்துல இந்த ஸ்டேஜ்ல கலைத்தாய் கொண்டு வந்து இந்த படத்துல உங்களை தயாரிப்பு ஆக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டது. கேபிள் சங்கர் சார் சொன்னாப்புல இந்த டைம்ல இது நடக்கணும்னு சினிமாவில் எழுதி வச்சிருச்சு. அது போலதான் உங்களுக்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இது ஒரு சின்ன ஜானி தான், எல்லாருக்குமே இருக்கும். நல்லா அழகா லவ் பண்ணுவோம், ரொம்ப பாசமா இருக்கும், பாசமாகி கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். அதை எல்லாம் மீறி டிராவல் பண்றதுதான் மனிதனுடைய லைஃப் கதை. அது போலதான் ஒரு கல்யாணத்துக்கு முன்பும் ஒரு கல்யாணத்துக்கு பின்பும் அப்படின்ற ஒரு லைனோட நான் ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு சிறப்பா எடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லை. அதே போல இங்க வந்த பிறகுதான் தெரியுது அருமையான எடிட்டர், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர் இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சிருக்காங்க. அதான் சொல்ல, ஒரு சின்ன படத்துல ஒரு 10 படைப்பாளிகள் வெளியே வரும்போது இன்னொரு 100 பெரிய படைப்புகள் ஈஸியாக வெளிவரும். இதையெல்லாம் கடந்து இவ்வளவு பெரிய பெரிய படங்களே இன்னைக்கு பிசினஸ் எதுவுமே இல்லை, டோட்டல் ஜீரோ. கேபிள் சங்கர் சார் சொன்னாப்புல இந்த படத்தை வித்துட்டு நான் முதல்ல சொன்னேன், சின்ன பட்ஜெட்ல பண்ண இது ஈஸியா வைக்கலாம், போங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா தான் நடக்கும் அப்படின்னு. வித்துட்டு எவ்வளவு ரிலீஸ் பண்ணல, ஈஸி 4ஆம் தேதி ரிலீஸ்க்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம். ஆனால் அதை மீறி டிஜிட்டல் போயிருக்கு, ஒரு ஆடியோ சின்னதா போயிருக்கு, சேட்டலைட் போயிடும், எஃப்எம்எஸ் ஆல்ரெடி வித்துட்டாங்க. ஒரு போட்ட பணத்துல 50% பாக்கெட்ல வந்துருச்சுன்னும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில். இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வியாபாரம் இல்லைன்னு சொல்ற காலகட்டத்தில் எல்லா படத்திற்கும் வியாபாரம் உண்டு உண்டு என்று ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நான் கட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சா 1 மணி நேரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு. இட்லிக்கு ஒரு ரேட் இருக்கு, அதுல வந்து சாப்பிடுறது இட்லிக்கு ஒரு ரேட் இருக்கு, நாளைக்கு 2 ஒன்றுதான். அது போலதான் குறியை இங்க உருவாக்கி வச்சிருக்கு, சின்ன படத்துக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனால் என்னைக்கு ஓடிடியும் யூடியூப்பும் டெவலப் ஆச்சியோ சின்ன படங்கள் ஒண்ணுமே இல்லாத படங்கள் கூட பிரிச்சு 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 விட்டா
எல்லா படமே போட்டு ஒரு 25 லட்சம் 50 லட்சம் எடுக்க முடியும். பெரிய படம் 50 கோடி 100 கோடி எடுக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அது விஜயா இருந்தாலும் சரி, அஜித் இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் படமா இருந்தாலும் அதுதான் டேஞ்சர். சின்ன படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மட்டும் கரெக்டா அமைஞ்சா அந்த படத்தை ஈஸியா கொண்டு போய் நிக்கலாம். அந்த படம் இந்த இயக்குனர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். முதல் முறையாக அந்த ஸ்டேஜ்ல நான் அவர் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு 5-7 டேஸ்ல ஃபாலோ பண்ண விதத்துல நானே நினைச்சேன், நான் ஏதோ ஒரு படம் ஒரு 50 கோடி ரூபாய் எடுத்திருப்பாங்கன்னு. இன்னைக்கு சின்னதா எடுத்திருக்கேன்னாரு. எனக்கு அதெல்லாம் எங்க சின்ன படத்தெல்லாம் எடுத்தீங்க, எதுவுமே விற்க மாட்டேது நானே சொன்னேன். ஆனா இதனுடைய மோட்டிவேஷன், அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல நானே சொல்றேன், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையானா என்கிட்ட 100 ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் 100 ப்ரொடியூசர் டெய்லி பேசுறது இருக்காங்க. திறமையான ஆட்கள் தான் தேவை. இந்த ஸ்டேஜில் இருக்கலாம் கூப்பிடுறேன். இங்க கூட மதுரை வீரன் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் இருக்காரு. அதெல்லாம் 1 கோடி 2 கோடி போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்ட இயக்குனர் அனுபவம் வீட்டுல ஒரு 4 படம் எடுத்திருப்பார். இதுல நிறைய ப்ரொடியூசர்கள் நானும் கூட நம்பிக்கை இருக்கட்டும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு அழகான தேட்டருக்கே படம் வேணாங்க, நல்ல ஒரு அழகான படம் எடுக்கணும், இவர் எடுத்து கொடுத்துருவாங்க நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராலையும் சிறுபட தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா வாழ வச்சுட்டே இருக்கு. நம்ம பிரமிப்பா பாக்குற பெரிய நடிகருடைய படத்துக்கு தான் பெரிய தயாரிப்பாளர். ஒரு விஷயம் யாருக்குமே புரியல, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த காலத்துல பெரிய ப்ரொடியூசர்னா கோடிகளை வச்சு படம் எடுக்க வந்தவங்க பெரிய ப்ரொடியூசர். பிரமிப்பா நம்ம பார்த்திருக்கோம். ராவத் சார் பிரமிப்பா, கேவல் சாரை பார்த்திருக்கேன், அவன் கலைப்பு ராணனை பார்த்திருக்கேன், சத்யஜோதி பார்த்திருக்கோம். இப்படி என்ன நடமாத பெரிய ப்ரொடியூசர்கள் பெரிய பணம் போட்டு படம் எடுப்பாங்க. கதையை மட்டும் நம்பி. இப்ப அப்படி இல்ல. பெரிய ப்ரொடியூசர் யாருன்னா விஜய் வச்சு படம் பண்ணா, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணாதான், அஜித் வச்சு படம் பண்ணா பெரிய ப்ரொடியூசர். அவங்க எல்லாம் 250 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு 200 கோடி கடன் வாங்குறாங்க. என் ப்ரொடியூசர் அப்படி இல்ல. 50 லட்சத்துல படம் எடுத்தா கூட 55 லட்சம் தான் சொந்த பணத்துல வந்து படம் எடுக்கிறாங்க. இவங்கதான் இந்த சினிமாவை வாழ வைத்திருக்காங்க. யாருமே இல்லை. இந்த சினிமா மிக பிரம்மாண்டமான தொழில் இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தில் தான் நம்ம மொத்த பேருமே கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மீடியாவா இருந்தாலும் சரி, திரையரங்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம இதுல தான் வாழ்ந்திருக்கோம். ஆனால் இது ஒரு நம்மளுடைய கோயில், நம்மளுடைய பொக்கிஷம், இதை பாதுகாக்கணுன்ற யாருமே அதை நினைக்காம நான் மட்டும் வாழ்ந்த நினைக்கிறதுனால இந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இந்த சின்ன படம் இருக்கு, ஒரு அசோசியேஷன் இருக்கு, 50 தியேட்டர் ரிலீஸ் பண்ணா ஒரு மினிமம் பட்ஜெட் பணம் கட்டினா போதும்னு சொல்லி கியூப் நிறுவனம். சார், உலகத்திலேயே ஒரு அக்கிரமம் நடக்குது என்று சொல்ற தமிழகத்தில் மட்டும்தான் இந்த அக்கிரமம் இது வரைக்கும் பிரஸ் மீட்டா இருக்கு. யாங்கிறதா எழுதுனீங்களான்னு தெரியல. ஒரு கியூப் நிறுவனம் இது வரைக்கும் 15 வருஷமா கட்டிட்டு இருக்கோம், வந்ததுல கட்டிட்டு இருக்கோம். தமிழகத்துல தவிர பக்கத்துல இருக்கிற கேரளா மாநிலம், இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, ஒரு கியூப்ல போய் நீங்களே செக் பண்ணி பாருங்க எவ்வளவு ஒரு தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன் பணம் கட்டுறேன்னு. இங்க 12,000 ரூபாய் வாங்குறாங்க. இதை பட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கத்துக்கு 50. விஸ்வநாதன் வந்து ஷார்ட் பிலிம் டைரக்டர் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013-14 இருந்து தெரியும் தம்பியை. தம்பி வந்து முதல்ல ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணார், நாய் சேகர் அப்படின்னு. அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம், முன்னாடியே வச்சுட்டேன். அந்த ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு எனக்கு டெஸ்டா கூப்பிட்டாரு. அந்த டைம்ல ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல பார்த்துட்டு அதுல கரெக்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நான் என்னுடைய படம் ஸ்டார்ட் பண்ண, ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட அசிஸ்டண்டா சேலத்துக்கு வந்தாரு. அந்த டைம்ல என் படம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் லேட் ஆனதுனால உடனடியா நான் வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. கோச்சிட்டு போல பாவம், அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியல. அந்த டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ண அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அது வந்து எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார், சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும், அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணேன். அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுற தொழில் டைரக்டர் தொழில். ஓடினாலும் சாப்பாடு கிடைக்காது, ஓராட்டாலும் சாப்பாடு கிடைக்காது, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னா, இல்லை சார் நான் ஏதாவது பண்ணியே தீரணும். அப்ப நான் வெயிட் பண்ணி அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ண திருப்பி ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னா கேட்காம அவர் ஒரு சின்ன படத்துல, ரொம்ப சின்ன படத்துல மாட்டிக்கிட்டு
படத்துல இருக்கிற வறுமையோட வறுமையா வந்தார் திரும்ப. நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணா வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமா கிடைக்கும் சார். சரி, முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்ப என் சினிமானாரு. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் இல்லையா. இப்போ வயசு இருக்குது, சினிமா எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும். அந்த சனி ஞாயிறு ஃபுல்லா சினிமாக்குன்னு முடிவு பண்ணிடு, உன்னை நீங்க ஒத்துக்கோ, அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி வச்சு கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னா நானே கூட கேட்க மாட்டேன்ல. அவனுக்கு எதுவும் நல்ல நேரமா கெட்ட நேரமோ கேட்டுட்டாப்ல தம்பி. கேட்டதுனால அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உண்மையாவே வந்து டெடிகேஷனா ஒவ்வொரு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார் அவர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 ஷார்ட் பிலிம் 7 ஷார்ட் பிலிம். நான் புஷ்பநாதன் ஆறுமுகன்ற ஒரு பையனை நாய்சேகர்ன்ற ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் ஒரு பிலிம் கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுல வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு வந்தார். வந்து முடிச்சுக்கும் போது என்ன பண்றது, வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி, அப்போ என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் இருக்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டாரு, பிஹெச்டி எல்லாம் பண்ணி அவர் சர்வைவல் பண்றதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் சரி பண்ணிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன், சினிமா தான் முயற்சின்னு சொல்லிட்டு ஃபுல் பிளட்ஜா இறங்கிட்டாரு. இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யல, வேற நல்ல பெரிய டைரக்டர் வேலை செஞ்சாரு. நிதின் கிட்ட வந்து இந்த படத்துல நம்ம மகாராஜாவை வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணாரு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு வேலை பண்ணுவார். சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், கதை அனுப்புறேன்னு. கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நீங்க நடிக்க வச்சுட்டே இல்லை. இந்த படத்துல கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னாப்ப நானும் வந்து ரீதிக்கிறேக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம். கடைசி வரைக்கும் நடிக்க வைக்கல அவரு. சரி, ஓகே, நம்ம பையன் அந்த படம் விட்டாச்சு. அந்த படம் முடிச்சேன் அப்படின்னாரு. நானே கடன் ஒன்று வாங்கி இஎம்ஐ எல்லாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி, படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு டிபிக்கலா ஒரு பைலட் ஃபிலிம்கான ஒரு படமா தான் வச்சிருந்தார். இந்த அவருடைய டீம் ஒர்க் உண்மையாவே சொல்ல போனா அட்டகாசமான டீம் ஒர்க். படமா நிறைய விஷயங்கள்ல டெக்னிக்கலி ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம். ஸோ அப்போ நான் ராமச்சந்திரன் சொன்னேன், இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகள் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருந்த போது இந்த படத்தை நம்மளே எடுத்து பண்ணணும் பேசாம அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசா கலர்ல இருந்து, சவுண்ட்ல இருந்து, பாட்டுல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லாத்தையும் புதுசா பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தியேட்டருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க ஒரு படம் எடுத்தா விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால நாங்க தொடர்ந்து நிறைய படங்கள் ஏதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தியேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு, திருமலை சாரோடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் வாங்கினாங்க. தியேட்டர்கள் கொண்டு வந்து முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாட்டு போடணும்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனை ஓடிச்சு. அதெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்த்த காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்காது. நான் கூட வந்து திரும்ப நம்ம கிருஷ்ணகாந்த் கேட்டேன், உங்க படத்துல ஷார்ட் பிலிம் எல்லா படத்துலையும் வந்து சரண்யாவே ஹீரோயினா போடுறீங்க, வேற ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். நீங்க கேட்டோம்ல, அதெல்லாம் கேட்டுறேன். இருந்தாலும் என்னன்னா எனக்கு உண்மையாவே சரண்யாவுடைய திறமை மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து குக்கிராமத்துல படம் எடுத்தா கூட அன்சிகா மோதிமன் வந்து சிவப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினா போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு தான் படம் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதாதாசை கூப்பிட்டு வந்து இந்திய நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல நந்திதாசன் நடிக்கிறதுக்கு ஆள் இருந்தும் போது அவங்களை பயன்படுத்துறது இல்லை. எனக்கு வந்து ரொம்ப அந்த வருத்தம் இருந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்காக நான் சொல்லவே இல்லை.
இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பார்த்துட்டு என்னன்னா இந்த படம் பார்த்தோன்னா நான் சரணா போன் அடிச்சு சொன்னேன், நீ இவ்வளவு நல்லா எமோஷனலா ரொமான்டிக்கா ரொம்ப அழகா கியூட்டா ஒரு படம் பண்ணியிருக்கான்னு. ஏன்னா ஐடில வேலை செய்ய பொண்ணுன்னா இந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனா அதை பத்தி நிறைய பேர் கேட்டாங்க கிட்ட, பேசாம ஹீரோயின் மாத்திடலாமா சார், ரீஷூட் பண்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாரும் ஹீரோயினா இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது அப்படின்ட்டு. அதே போல வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததுலாம் பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நாங்க வந்து ஒரு ரீஷூட் ஷெட்யூல் ஒன்று போட்டோம். மொத்தமா ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்க வந்து ஒரு காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 24 ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணி அதை 2 நாள்ல எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்க லொகேஷன் வேணும் அப்படின்னாங்க, அங்க ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொகேஷன் சொல்றாங்க, ஒரு ஃபேக்டரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோட நண்பர் பெஸ்ட் காஸ்ட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யணும்னா நீங்க எடுத்துங்க, என் ஃபேக்டரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேல வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்துல வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்றாங்களோ அதே போல நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்யறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து அவங்க மொத்தமா டிஜிட்டல் போட டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது, படம் பார்த்தோன்னு ஓகே பண்ணி வாங்கி சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணதுதான் முதல்ல எங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி பலமாச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பா ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்துல குறைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணதோ, உங்க மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்க வந்து கரெக்டா கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட உட்காந்துருக்க ஆள் தான். அதை கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அபிஷியலா இந்த படத்துக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டில் வருது. அதனால இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. என்ன பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியே இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமா நான் வந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம், நான் இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நாள் கார்ல போயிட்டு வந்த போது குஷ்ணநாதன் சொல்லிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரக்டா ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்கு ஓடிடி பிளஸ், அதுல போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம் முதல்ல. திடீர்னு நான் பேசிட்டு இருந்த போது ஏன் இந்த தியேட்டர்ல படமா ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆயிக்கலாம்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்ல இருக்கார் லால் அப்படின்னு தெரியாது, அவர் வந்து இமீடியட்டா வந்து ஆமாங்க நம்ம தியேட்டர்ல யூஸ் பண்றோங்க, செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரு கார்ல டிராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தியேட்டருக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமா ரொம்ப சினிமாவில் நம்புற விஷயம் என்னன்னா, சினிமா அது எழுதப்படும் போது அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தியேட்டர்ல வரணுமா, ரெசார்ட்ல நடக்கணுமா, இல்லை 4 ஃபிலிம்ஸ் நடக்கணுமா, எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும். அது முடிவு பண்ணி அதை கூப்பிட்டு போவோம். நம்ம பண்றோம் நினைச்சிட்டு இருக்கோம், அது நம்ம பண்றது இல்லை. அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, செலக்டட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செலக்டட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாள்ல நிறைய தியேட்டர்ல நிறைய ஷோ வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையோட உங்களிடம் மிக நன்றி, வணக்கம். அந்த நடிகை விஷயம் எனக்கு முன்னாடி கொடு. ஆக்சுவலா இதுல வந்து ஒரு கவுன்சிலர் ரோல் இருக்கு. சாரை தான் கூப்பிட்டு ஆக்சுவலா சார் வந்து அன்னைக்கு வேற ஏதோ படத்துக்கு போயிட்டாங்க, வரல. அப்புறம் ஒரு மேம் கவுன்சிலிங் அவங்க ஆடிஷன் வந்திருந்தாங்க, அதுல இருந்து தான் வி டேக்கன் ஆக்சுவலா. ஓகே, தியேட்டருக்கு பணம் கட்டுறோம், இது முன்னாடி போட்டு வச்சிருக்கு, தியேட்டருக்கு பணம் கட்டுறோம், ஓகே, இது ஃப்ரீ காஸ்ட். ஆனால் ஒரு ப்ரொடியூசர்ல கூட ஏன் கிளிப் கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனை ரிலீஸ்ல அந்த டென்ஷனே விடுறாங்க. அந்த வாரம் 10 கூட ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் 10 கண்டென்ட் ஏற்றுறாங்க மறுநாள். இப்படியே ஒரு சாதாரண கிளிப் நிறுவனம் இன்னைக்கு 200 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சொத்து, ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய சொத்து 200 கோடி இருக்குன்னா இது யாருடைய பணம்? இந்த அரசுடைய கவனத்துக்கு 100 முறை இதுல கொண்டாச்சு. பெரிய வள்ளுவர் கோட்டத்துல 3 ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. உண்மையிலே புரட்சி வீரம் தாங்க விஷால். வந்த உடனே தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரே ஒரு நைட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு ஒரே நாள்ல மாற்றத்தை முடியும். அந்த மாற்றத்தை கூட சில ஆளுக்கு எடுத்து விட்டுட்டாங்க. அன்னைக்கு படம் ரிலீஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் ரிலீஸ் நைட்டோட நைட்டு ஆபீஸ்ல இருந்து ப்ரொடியூசர் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உட்காருவாங்க.
என்னன்னா லேப்ல வந்து உட்காருவாங்க. 45,000 பிரிண்ட். ஒரு பிரிண்ட்டுக்கு பணம் இல்லையானா இருக்கிற சூழலை பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டரே பணம் கட்டிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு போவாங்க. பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் ஒரு 15 நாள் அந்த ஷிஃப்ட் இருந்து அதே பிரிண்ட் கொடுப்பாங்க. இது அந்த பிரிண்ட் ஓடி முடிஞ்சு 2 வருஷம் ஆனா கூட அந்த பிரிண்ட் எடுத்து ப்ரொடியூசர் ஆபீஸ்ல இருந்தா அந்த பிரிண்ட் விட்டா திரும்ப 10,000 வீட்டுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு கீப் நிறுவனம் பணம் எல்லாம் வாங்குறாங்கன்றத யாருக்குமே இண்டஸ்ட்ரியில மீடியா உட்பட ப்ரொடியூசர் உட்பட ஏன் இந்த மர்மன்றது யாருக்குமே தெரியல. இப்ப நான் லாஸ்ட் படத்துக்கு 16 லட்சம் ரூபாய் கியூபுக்கு மட்டும் கட்டுறேன். என்ன கணக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்கல. நான் படம் எடுக்கிறேன், பை லா சொல்லுது, சட்டம் சொல்லுது, பர்மிஷனும் அப்படிதான் கொடுத்துருக்கு. கியூப் கண்டென்ட்டுக்கு தமிழ்நாடு மட்டும் தனியா கொடுத்துருக்கு. அவ்வளோ இந்தியா இருக்கும்போது இங்க மட்டும் தான் இவ்வளவு பணம். நான் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டேன். நான் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து டூட்டிட்டு ஆர்டிஸ்ட் வாங்கி என் படத்தை இந்த திரையரங்க பேரை போட்டு நான் ஆர்டிஸ்ட் கையில கொடுக்குறேன். நீங்க ஓட்ட வேண்டியது அந்த தேட்டருடைய கடமை. அந்த தேட்டர்ல படம் பார்த்து முடிஞ்சிச்சுன்னா ஷிப்பிங் போடுறேன். இதே ஆர்டிஸ்ட் கட்டி அங்க கொடுத்தா எனக்கு ₹1 செலவு கிடையாது. இந்த 5,400 மிச்சம். அந்த படம் ஓட்டிட்டு திரும்ப ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுக்கு வரும். திரும்ப எடுத்து நான் வந்து சதுரங்கல வைப்பேன்னா கூட எனக்கு 3,000 ரூபாய் ஆர்டிஸ்ட் இருக்கு. என் சொத்து என்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே பெப்சியும் புதுசு காலத்துல அடிச்சுட்டு இருக்கு பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒரு படத்தினுடைய சம்பளமே 15% தான். இது யாருமே உணரல. ஒட்டுமொத்த ஒரு படத்துல என்ன நடக்குதுன்னா 15 விழுக்காடு தான் தொழிலாளர்களுக்கு சம்பளமா போகுது. பெரிய படத்துல 90ல 60 விழுக்காடு நடிகருடைய சம்பளமா போகுது. ஆனால் ரிலீஸ் இருக்கிற இதுல அதே மொத்த தொழிலாளருக்கு போற 15% விட 100 தேட்டர் போட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 15 லட்சம் இல்லாம நீங்க படம் ரிலீஸ் பண்ண முடியும். ஒன்லி கியூபு. இதே 2 வாரம் வந்து இன்னும் 6 லட்சம் கட்டணும். இந்த 10 லட்சம் கட்டுற பணி கூட என் ப்ரொடியூசர் வராது. உதாரணத்துக்கு இருக்கு 30 தேட்டர் கொடுக்குறாங்க. 30 தேட்டர் நாளைக்கு பணம் கட்டுறாரு. அந்த தேட்டருக்கு வரலன்னா கூட அவருக்கு அந்த பீட்டம். இது தமிழகத்தில் மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு தெல்லானங்கடி வேலை நடக்குது. தயவு செஞ்சு ஊடகத்தில் இருக்க ஒட்டுமொத்த என்னுடைய சொந்தங்களுக்கு சினிமா சொந்தங்கள் தான் நீங்களும் இதனுடைய ஆராய்ச்சி யாருமே பண்ண முடியல. எந்த ஆர்டிக்குமே வர மாட்டேங்குது. எவ்வளவு இதை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. எங்களுடைய ப்ரொடியூசருடைய சொத்து ரிலீஸ் நைட்டு நெரிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் கியூப்ல பணம் கூட ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இப்படிதான் சின்ன படத்துல இருந்து பெரிய படம் வரைக்கும் நடக்குது. தயவு செஞ்சு இது போல சின்ன படத்துக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கெல்லாம் பணமே கேட்கக்கூடாது. வெறும் கவுன்சில போட்டிருக்கிறது 50 படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும்னு போகணும். ஆனா 3 லட்சம் இல்ல. கிட்ட போய் நிற்கும் போது இந்த சார்ஜ் 5 சார்ஜ் போட்டு நீ 50 தேட்டர் போனாலும் 10 தேட்டர் போட்டாலும் 2,80,000 ரூபாய் கியூப்ல இருந்து கட்டினாலும் அந்த படம் ஓப்பன் ஆகுது. அது எல்லா கணக்குலையும் யாருமே கண்டுபிடிக்க முடியும். அப்படி நசுக்கப்படுறதுனால்தான் சின்ன படங்கள் 100 தேட்டர் போறதுக்கு 50 தேட்டர் போறதுக்கு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எல்லா படமே போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்ல கட்டுறது கூட நிக்காத போது என்ன கவலைகள் இருக்கும். அப்படிதான் ஒரு படங்கள் இருக்கு. தயவு செஞ்சு சினிமாவில் இருக்க மொத்த கலைஞர்களும் ஒரு பெரிய எழுச்சி அந்த கியூபுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இது ஒரு நல்லதுதான். அதுக்காக தான் அந்த பதிவு பண்றேன். நம்மளுடைய இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர். இந்த பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு 51 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இவருக்கு கண்டிப்பா பெரிய படங்கள் எல்லாம் வந்து சேரணும் அப்படின்றதுதான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கியூபுன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த கியூபு வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பா இருக்குது. அதனால மற்றதெல்லாம் ஆரம்பிக்கணும் வந்தாங்கல்ல, அவங்களும் 2 பேரும் யாரும் சகிச்சதே இல்லை. தேங்க்யூ திருமல் சார். அடுத்த நிரஞ்சன் அவர்கள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீடியாக்கு நன்றி வந்ததுக்கு. காமோ காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்துல நான் லீட் ரோலா பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோட கரியர் 2016ல நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் இங்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, தானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு.
இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க மாதிரி படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்துல விடுதலை பண்ணியிருக்கேன். ஸோ தானாக்காரன் இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டரா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் சிட்டி சப்ஜெக்ட் அந்த ரொமான்டிக்கா இருக்கும் இந்த படம், சரி ட்ரை பண்ணுவோம் நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில அன்பு என்னோட கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை, நீங்க எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. சோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படிங்கிறதா கதை. இங்க நம்ம பாக்குற சொசைட்டில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டுல இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்பவுமே ஒரு மேல் வச்சுதான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். ஸோ லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளவு விஷயங்கள். ஆனா இந்த படத்துல இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஃபீமேல்ஸ் பத்தியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்ல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமா இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 11 நாள்ல ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்க போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனாலதான் இந்த படத்தை 13 நாள்ல ஷூட் பண்ண முடிஞ்சது. இந்த படத்துக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க, கேபிள் சந்திரன் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்க எடுத்து வந்திருக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் எடுத்து வந்து இவ்வளவு தூரத்துக்கு சேர்த்திருக்காரு அப்படின்னா அது விஸ்வநாதன் அவர்கள் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யா பத்தி பேசணும்னா ரொம்ப வருஷமா எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கதையிலுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவா இருக்கும், இல்ல ஒரு அழகுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல நீங்க கம்ப்ளீட்டா அவங்க வேற மாதிரி நீங்க பாப்பீங்க. டிஎஸ்டே ஒரு கிரே ஷேட்ல பாத்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருமே பாருங்க. இந்த படம் ரொம்ப ஈஸியா எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். சோ அதனால இது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல யார்கிட்டையும் சண்டை போட்டிருக்கலாம், இல்ல லவ் ஃபெயிலியர்ஸ் இல்ல நிறைய பிரச்சனைகள் ஒருத்தர்கிட்ட மனசா வந்திருக்கான். ஆனா இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க அவங்க கிட்ட நீங்க திரும்ப பேசணும் உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். சோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்க தேட்டர்ல பாருங்க. ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் செல்டன், எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸுமே இது ஒரு